ஹாய், நான் உங்கள் டைரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டீசல் படம் பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு 1970s வந்து நம்ம நார்த் மெட்ராஸ் இருக்குல்ல, அந்த ராயபுரம் இன்னொரு அந்த பீச் சைடில் ஒரு பைப் லைன் போடுறாங்க. எதுக்குன்னா க்ரூட் ஆயில் கொண்டு வர்றதுக்கு. இதனால் அந்த ஏரியாவில் இருக்கிற மீனவர்கள் எல்லாருக்குமே வாழ்வாதாரமே போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பைப் லைன்லேருந்து க்ரூட் ஆயிலை நம்ம இல்லீகலாக அதை திருடி விற்று பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. இந்த மாஃபியா பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்குது. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்பாவில் கூட உங்களுக்கு ஒரு சாண்டல்வுட் கடத்தல் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் க்ரூட் ஆயில் கடத்தல். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கண்டெக்ஸ்டில் தான் படம் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப வீக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா படம் பயங்கர லாக்கு, பயங்கர ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹீரோக்கும் போலீஸ்க்கு இடையில் ஒரு இது போகுது. ஸோ அந்த ஒரு மோதல் பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour 40 minutes வரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. திரும்ப எண்டு கிளைமேக்ஸ் திரும்ப படம் லேக் ஆகிடுது. படம் ஸ்க்ரீன் ப்ளே ஆக்சுவலாக கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நிறைய விஷயம் ஆக்சுவலாக திணிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய அரசியல் பேசியிருக்காங்க, லோக்கல் அரசியல் பேசியிருக்காங்க, நேஷனல் அரசியல் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட படம் முடியறதுக்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ பற்றியெல்லாம் லைட்டாக தொட்டுட்டு தான் படத்தை முடிச்சிருக்காங்க. பட் அவ்வளோ விஷயம் சொல்லும் போது என்னென்னா, ஆடியன்ஸுக்கு ஒரு கேரக்டர் வருதா, டக்குன்னு அந்த கேரக்டரை சொல்ல டக்குன்னு இன்னொரு விஷயம் போகிறாங்க அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பிங்காக ஃபாலோ பண்ணுறது இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காளி வெங்கட்லாம் எவ்வளோப்பட்ட ஒரு ஆக்டரு அவர். உதாரணத்துக்கு காளி வெங்கட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்பேற்பட்ட ஒரு ஆக்டரு அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் தான் வர்றாரு. ஸோ அவர் வரும்போது நம்மலாம் நிறைய எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வருது, அதுக்கப்புறம் டக்குன்னு அடுத்த விஷயம்னு சொல்லிட்டு போகுது. படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சாங்ஸ் ஓப்பனிங் சாங் கொஞ்சம் படத்தில் சுத்தமாக ஒட்டல, அப்படியே கட் பண்ணி ப்ளேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. செகண்ட் சாங் நல்லா இருந்துச்சு, ப்ளேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சு, சாங்குமே நல்லா இருந்துச்சு. தேட்டரில் பார்க்குறதுக்கு அந்த செகண்ட் சாங் உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு ப்ளீஸிங்காக இருந்துச்சு. படத்தில் ரொம்ப ஒரு சீரியஸான விஷயங்கள், இந்த கடத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் லவ் ட்ராக் போட்டிருக்காங்க. லவ் அப்படியே டோட்டலாக ஒரு ஃபேண்டசி ஓரியன்டாக போட்டாங்க. ஸோ ஃபேண்டசி ஓரியன்டாக போடும்போது என்ன ஆயிருதுன்னா, ஒரு கடல் கண்ணி ஒரு பேஸ் பண்ணி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரியாலிட்டி ஃபேண்டசி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு லேக் மாதிரி உருவாயிருச்சு. ஸோ அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸு. நம்ம ஹீரோ ஹரிஷ் கல்யாண் ஆக்டிங் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருக்காரு. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் அவர்கிட்ட ஒரு பிரச்சனை தெரியுமா, இப்போ அவங்க மீனவர்கள் சொல்லிவிட்டு இவர் ப்ளஸ் கொஞ்சம் நடிகர்கள்லாம் நிற்க வைக்கிறாங்க. நம்மளுக்கு மற்ற நடிகர்கள்லாம் பார்க்கும்போது இவன் மீனவன்டா அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஏற்றுக்க முடியுது. இவரை பார்க்கும்போது இவன் மீனவன் மாதிரி வேஷம் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு மைண்டில் வருது. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு மீனவனுக்கான அந்த எக்ஸாக்ட் லுக்கு அவர் ஃபேஸில் இல்லை. அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பாடி லாங்குவேஜில் ஆக்டிங்கில் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அதுல்யா ரவி. ஸோ அவங்க போர்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கொடுத்த அந்த ரைட்டிங் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ ரொம்ப ஒரு வீக்காக இருந்துச்சு. அவங்க ஒரு கடல் கண்ணி, அந்த ஒரு கனவு, அந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணி அந்த லவ் சப்ஜெக்ட் கொண்டு போயிருக்காங்க. அவங்க டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த்தாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அப்பா பையனுக்கான ஒரு விஷயம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அப்பாங்கிறது ஒரிஜினல் அப்பா கிடையாது, தத்தப்பா. ஸோ இந்த பையன் எல்லாரையும் இழந்துட்டு அனந்தையாக ரோட்டில் நிற்கும் போது அந்த அப்பா தத்தெடுத்திருப்பார். அவர் அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக காமிச்சிருக்காங்க. படம் நல்ல ஒரு பிகர் பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ஒரு ஹரிஷ் கல்யாண் ப்ரீவியஸ் மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் கொஞ்சம் கூட கிராண்டாக இருக்குது. ஸோ நிறைய இடத்துல நிறைய க்ரௌடு காமிச்சிருக்காங்க, நிறைய பெரிய விஷயங்கள்லாம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு விஷுவலாக நல்ல ஒரு ப்ளஸ்ஸு. டெக்னிக்கலாக இந்த படத்தை பெருசாக நம்ம குறை சொல்ல முடியாது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. அந்த டிஐ மெயினாக ஆர்ட் ஒர்க் ரொம்ப நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்குது. அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உண்மையிலே நல்லா இது பண்ணாங்க. அப்புறம் காஸ்டியூம்ஸும் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட டெக்னிக்கலாக இந்த படம் நல்லா சவுண்டான ஒரு படம் தான். இன்னொன்று நம்மளை இந்த படம் நிறைய கேள்விகள் கேட்க வைக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு திட்டம் ஒன்று கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்கல்ல. இப்போ இடையில கூட 8 வழி சாலையை போடுறேன்னு பிளான் பண்ணும்போது நிறைய பேர் விவசாயிகள் எங்களுக்கு பாதிக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு திட்டம் ஒன்று கவர்மெண்ட் போடும்போது இது நிறைய பேருக்கு ஒரு ப்ளஸ் கொடுத்தாலும் அந்த ஏரியாவை நம்பி இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மைனஸாக போய் நிற்குது.
ஏன்னா ஒரு சில பேர் இதுதான் வாழ்க்கை, இந்த இடத்துல தான் நான் வாழ்கிறேன், இதான் என் தாய்மண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். திடீர்னு அந்த கிராமத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு டோட்டலாக அந்த கிராமத்தில் அவங்க வாழ்வாதாரமோ இல்லை அவங்க பாதி நிலமோ ஏதோ ஒன்று அவங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த கிராமத்தில் அந்த மக்களால் வாழ முடியாது. கவர்மெண்ட் அசால்ட்டாக சொல்லுவாங்க உங்களுக்கு வேற ஒரு இடம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ இந்த மக்களோட பேனை வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படம். ஒரு நல்ல ஒரு அட்டம்ப்ட்டு, நல்ல ஒரு கான்செப்ட்டு, நிறைய விஷயம் சொல்ல டைரக்டர் வந்திருக்காரு. பட் என்னன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நிறைய விஷயம் போட்டு விட்டார். அந்த லவ் போர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கதைக்கு ஒன்றி வரல. அது வந்து ஒரு ரியாலிட்டி பேஸ்டான ஒரு ஸ்டோரி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டல் ஃபேண்டசி. இதில் வந்து இன்னொன்று சொல்ல வந்து சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பைப் லைனை வச்சுட்டு எங்கள் ஊர் வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து டோட்டலாக வந்து கெடுத்துட்டீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பைப் லைன்லேயே வாட்டர் போட்டு நான் வந்து க்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு அதை நான் வந்து மும்பையில் ரெஃபைனரியில் கொடுத்து பெட்ரோல் டீசலாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டு வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து அப்படியே கலப்படமாக வந்து அவங்க ஒரிஜினலாக வாங்கும்போது கொஞ்சம் இந்த சரக்கையும் சேர்த்து உள்ளே விட்டு அதுலேருந்து ஒரு காசு நான் பார்க்குறேன். ஸோ கவர்மெண்ட்டுக்கு விற்கிற ரேட்டோட ஒரு கம்மியான ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு காசு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த காசை வச்சுட்டு நம்ம ஊர் மக்கள் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டுலாம் ஒரு குரூப் இறங்குது. ஸோ இது வந்து பண்ணுற விஷயம் வந்து தப்பான விஷயம் தான். பட் என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பங்கிலிங் இந்த மாதிரி விஷயம் வந்து எப்படி ஒரு மனுஷனை வந்து வேறு வழி இல்லாமல் தூண்டுதுங்கிற ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்ல வந்து நிறைய விஷயம் நல்ல விஷயம். பட்டு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது திரைக்கதை பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு புஷ்பா ரேஞ்சில் கூட இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்கலாம். திரைக்கதை மிஸ் ஆனதுனால படம் ஒரு ஏமாற்றம் தான். இன்னொன்று இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ரொடியூசர் பார்த்து கேட்டிருக்காங்க போல இருக்கு, என்ன தைரியத்தில் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு. இல்லை தீபாவளிக்கு ஏதாவது விதிமுறை இருக்கா, இந்த படம் தான் ரிலீஸ் ஆகணும், இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு என்ன? யார் வேணாலும் தீபாவளி ரிலீஸ் பண்ணலாங்க, யார் வேணாலும் என்றைக்கு வேணாலும் படம் ரிலீஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேட்டர் கிடைக்கு தான் ரிலீஸ் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். நீ யாரையும் வந்து நீ தீபாவளிக்கு வரக்கூடாது, பொங்கலுக்கு வரக்கூடாது, நியூ இயருக்கு வரக்கூடாது, ஒன்றுமே இல்லாத வீக் டேயில் தான் வரணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வந்து யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. கண்டிப்பாக அது வந்து கேட்டவங்க வந்து 100% தவறு. கண்டிப்பாக நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் சைடில் தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி படம் ரிலீஸ் பண்ண வந்திருக்காரு. அது ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு ஹீரோ இருக்காங்க, ஒரு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. உட்காந்துட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம், என்ன தைரியத்தில் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். தயவுசெய்து எந்த ஒரு ப்ரொடியூசரையும் பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு அவங்கள வந்து மனசை வந்து புண்படுத்தாதீங்க.